வேணா வரட்டாதீங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். எங்க இருக்கு அந்த மான்? Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'ma keep myself on track. Keep my head up, staying strong, always moving on. Feel I don't belong, tell my thoughts to move along. Push myself to be the best, die with no regrets. Live with every breath, see my message start to spread. And I had so many dreams, then you hit your teens. Life ain't really what it seems, try to find out what it means. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Yeah, I put out all this art, it's my only medicine. Yeah, everything I do, I'm just being genuine. Yeah, I'm sick of being screwed, feel my own adrenaline. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah. I'm grateful, oh yeah, able, oh yeah, I'm stable, oh yeah, no label, oh yeah, you know me, I have only a path, I'm lonely, but damn, I'm going to win. I don't want no fake love, I want the real stuff. Everybody listen up, cause I'll only say it once. I'm gonna show you all the path, if you want it bad. I'm gonna show you every side, yeah, how you can get it back. Yeah, cause I ain't never done, I'll be number one. Working hella hard until I get just what I want, yeah. Rises like the sun, yeah, fatal like a gun. Shooters gonna shoot and I'm gonna shoot until I won, yeah. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Yeah, I put out all this art, it's my only medicine. Yeah, everything I do, I'm just being genuine. Yeah, I'm sick of being... பார்த்துருக்குது ஆண்ட்ராய்ட் மான் சார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திஸ் இஸ் ஸ்மார்ட் வெஹிக்கிள். நம்ம வந்து இப்போ ஊட்டி வந்திருக்கோங்க. எதுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டுவீங்க. எல்லாருமே வாங்க எல்லாம் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. என்னன்னே தெரியல. நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்த ரைடு போகிறோம். ஓகே, நம்மளால வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. இங்கே வேறு கொஞ்சம் கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. செம்ம குளிர், வேறு ஃபீல், வேறு லெவலு. அப்புறம் வந்து நீங்கள் ஹில்ஸில் ஓட்டும்போது கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க கைஸ். நம்மளோட ட்ரைப்பெல்லாம் கிடையாது. நம்மளே வந்து சும்மா ஒரு டொப்ஸாக வச்சு கட்டின்னு ஓடினுக்கிறோம். சரி, நம்மளுடைய படைத்தளபதிகள் ஆளை காணோம். நாங்கள் வந்து தான் கிளம்பிடுவோம். சுத்தமாக மாட்டுக்கு வேறு இயற்கை அடைக்கிறது. நான் போய் இயற்கையை பாட்டு வந்துடுறேன். பார்ப்போம். ஹலோ கைஸ், பேர் மணி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டியில் வந்து நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து கிளென்மார்க் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டில் இருக்கேன். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து டீ இலை, ஓகேங்களா? இது வந்து டீ இலை எஸ்டேட்டு இங்கே இருக்கிறதெல்லாம். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இலையில வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து வளர விட்ருவாங்க. நிறையா வளர்ந்துருச்சு அப்படின்னா இப்போது
அங்கே அங்கே நிறைய பேர் காட்டுறேன் பாருங்கள், அவங்க போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் போகிறாங்க, எதுக்காக இந்த விளையாட்டுறதுக்கு தான் போகிறாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த வேலை தான் இருக்கும். இங்கே ஃபேக்ட்ரி, டீ தூள் ஃபேக்ட்ரி வந்து நிறைய இருக்குங்காட்டி டீ தூள் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி. அப்புறம் இங்கே செட் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது பஸ் ஸ்டாப் கிடையாது, இங்கே பஸ்ஸெல்லாம் வர முடியாது, வந்தால் டயர் மட்டும் தான் தனியாக வரும். இந்த மாதிரி ரோடு கண்டிஷனிங்க. ஏன்னா இந்த இடம் மட்டும், இந்த எஸ்டேட் மட்டும் இப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் இந்த ஊட்டி அப்படின்னாலே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். அந்த இது எதுக்குன்னா, இந்த டீ இலையெல்லாம் கட் பண்ணுறாங்களா, இதை வந்து ஒரு சாக்கில் பண்டல் போட்டு ஒரு ஆள் இத்தனை சாக்குன்னு கவுண்ட் பண்ணி அங்கே வச்சுருவாங்க. அந்த லோடு வந்து ஃபேக்ட்ரி கெட்டு போவாங்க. ஃபேக்ட்ரி கெட்டு போனால் தான் அந்த இலையெல்லாம் வந்து டஸ்ட் ரிமூவ் பண்ணி அதை வந்து வாசபிள் அரைச்சி இதெல்லாம் நிறையா மிக்சிங் பண்ணி என்னென்னவோ பண்ணுவாங்க. நான் 2-3 டைம் ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கேன், ஓகேங்களா. ஆனால் நேற்று நான் ட்ராவல் பண்ணப்போ வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சரியான மழை காய்ஸ், மேட்டுப்பாளையத்தில் மழை. நான் எங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு துடிலூர், துடிலூர் டு காரமடை, காரமடை டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஸ்ட்ரைட்டாக ஊட்டி. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த 2 வீலர் எல்லா வண்டியும் சொல்லலாம். நான் வரும்போது 2 வீலர் இங்கே கரெக்டாக மேட்டுப்பாளையத்துக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னா, 2 2 வீலரு ட்வின்ஸ்னால் 2 பசங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க ஃபேமிலி. வண்டி 2மே 2 வீலர் சரியான ஸ்பீடில் வந்து இருக்க மாட்டிருக்கு. வண்டி ஸ்ட்ரைட்டாக மோதிடுச்சு அந்த வண்டிங்க. சரியான நாஸ்தி காய்ஸ். ஒருத்தர் அங்கேயே ஸ்பாட்லேயே நான் டெத்துன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மேலே போகிறவர், ஒருத்தர் கீழே வரவர். நான் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் தான் கேப்பு. எப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு கைஸ். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பிகினராக இருக்கேன், நான் இப்போ தான் வண்டி ஓட்டி பழகிறேன், லைசன்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஹில்ஸ் பகுதிக்கு வந்து 2 வீலர் எனிபடி வெஹிக்கிள் நீங்கள் எடுக்க வேணாம். பிளைன்ஸில் ஓட்டி பழகினா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஹில்ஸில் வந்து பெண்டிங் ஜாஸ்தி, நிறையா மேடு பள்ளம்லாம் இருக்கும். இங்கே வந்து வெஹிக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து வெஹிக்கிள் தான் ஃபஸ்ட் டைம். மற்றபடி இங்கே நம்ம நிறையா வந்துருக்காண்டி நமக்கு ரோடு ரூட் தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் 8 o'clock தான் ஆகுது. மார்னிங் 8 o'clock இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இங்கே 12 o'clock ஆகணும். மதியானம் 12 மணி அந்த மாதிரி ஆனால் தான் இங்கே வந்து ஓரளவுக்கு இந்த பனியில் இப்போ வந்து இது வந்து புகை கிடையாது, பற்ற வச்சது கிடையாது, இது வந்து பனி மூட்டம். எப்படி சொல்கிறதுன்னா, நார்மல் ஐயில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனியெல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி இந்த மலைச்சாரல் மாதிரி போகிறது தெரியும். கேமராவில் எப்படி ஜட்ஜஸ் பண்ணுறது தெரியல நமக்கு. அதான் சரி. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நம்ம ஊட்டிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக நம்மளை வந்து இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க, ஊட்டி கூப்பிட்டே இருக்காங்க. நம்ம தண்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதனால் நான் மட்டும் இல்லை, நம்ம பாடி கார்ட்ஸாக வந்திருக்காங்க, நம்மளை பாதுகாப்பு படியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து செம்ம ஸ்லீப்பிங் இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரல. அதை அந்த 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 பிரச்சனை நினச்சி வந்து அந்த ஆக்சிடெண்ட்டாக தான் அதான் அது 2 பாவம். ஒருத்தர் ஸ்பாட் அவுட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஒருத்தருக்கு சரியான அடி. அதை அடித்ததை விட அந்த வண்டியில் ரொம்ப கண்ணாபண்ணமாயிடுச்சு. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். 2 வீலர் நம்ம கெத்து காட்டலாம், இல்லை வேகமாக ஓட்டுறோம், எனக்கு என்ன பவர், எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வேணாம். அதான் நான் சொல்கிறேன், வேணாம், எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வேணாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவோம். ப்ளீஸ் யூஸ் இண்டிகேட்டர், ஹாரன், ஆல் ஆஃப் யூ. அது ரொம்ப ரொம்ப மாதிரி பாதிச்சிச்சு கைஸ். எனக்கு அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வண்டி ஓட்ட முடியல, கைங்கெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிருக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு, ஃபீல் ஆகிடுச்சு. அதை பார்த்து தான் சொல்லிட்டு எனக்கு மார்னிங் நான் 5 o'clock எழுந்திரிச்சிட்டேன். இந்த ஊருக்குலாம் வந்து எந்திரிக்கவே முடியாது. மார்னிங் 5 o'clock வந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை கைஸ். நான் எந்திரிச்சு வெளியே வரலாம் ட்ரை பண்ணுறது. இங்கே வந்து மழை, இந்த இடத்துல மழை, ஓகேங்களா. இங்கே ஒன்றும் பெருசாக நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இதுதான் வியூ லொக்கேஷன். நான் என்ன கீழே போகலாம். இங்கே வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்குதா. நம்ம வந்து நம்ம வச்சுருக்க இந்த ஹை லெவல் கேமரா வந்து அதை வந்து ஜட்ஜஸ் பண்ணாது. இப்படியே நான் வேணால் பொழுதுக்கும் பேசிட்டு போகலாம், ஆனால் பேசுறதுக்கு தான் கண்டென்ட் கிடையாது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹில்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 5 o'clock உள்ளே ரீச் ஆகிற மாதிரி, உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துடுங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் நேற்று 7 o'clock தான் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனோம். இது கிளென்மார்கன், ஓகேங்களா. இந்த இடத்துக்கு நாங்கள் 7 o'clock ரீச் ஆனோம். ஏன் உங்களை 5 o'clock வர சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட், ஐ கேன் சி. ஹை கைஸ், 2 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
அப்புறம் எங்கே இவ்வளோ தூரமாக போயிட்டுருக்கேன்னா, நான் நைட் அனுபவிச்ச அந்த ரோதனையை உங்களுக்கு காட்டுறேன். நான் வேறு அவசரப்பட்டு வண்டியில் வந்துட்டேன். நல்லது தான், நம்மளுடைய ஸ்மார்ட்டு ரைடர் நம்மளை காப்பாற்றி தான். ஒன்றும் பெருசாக நம்மளை ஜர்க்கூட்டாலும் ஒன்றும் பர்க்கூடல, பிரச்சனை இல்லை. நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்த வேவ் இதுதான் பார்த்தீங்களா. இது வந்து ட்ரை கண்டிஷன் இருந்துச்சு, அதாவது இந்த மழை இல்லாமல் அந்த சகதி இல்லாமல் இருந்தாவே ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும் சரிங்களா. இந்த மண் இந்த தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வலிக்கூட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெறும் ஃபுட்பேக்கில் நடந்தீங்கனாலே வலிக்கூட ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் இந்த இடத்துல. இதில் வந்து நீங்கள் 2 வீலர் வந்து எட்டு வர்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் தான். டயர் கண்டிஷன் அது இதுன்னு நிறையா இருக்குது சரிங்களா. இங்கே மேக்ஸிமம் நீங்கள் சிட்டிங்கிறத பாருங்கள், இந்த மாதிரி எஸ்டேட் சைடு இருக்கிற வீடுகள் எல்லாமே, எக்ஸாம்பிள் பீப்பாஸ், நடுவோட்டம், அந்த கிளிமார்கன், இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே இந்த மாதிரி தான், இப்படி தான் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டருக்கு இது மாதிரி தான் இருக்கும். நடந்து போனால் மேலே வர முடியாது. வேணாம் வரட்டாதீங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். எங்கே இருக்குது மான்? ஹே கைஸ் அக்கா பாருங்க. வேணாம் வரட்டாதீங்க. ஐயோ என் கேமரா ஜட்ஜஸ் பண்ண முடியாது. அங்கே பாருங்க கைஸ், காட்டு மானு கைஸ். ஐயோ என் கேமரா தெரியலையே. சீதர் நல்ல பிக்கப் ஆச்சுங்க வந்துல. ஓகே இப்போ நம்ம இங்கே கீழே வந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வந்த உங்களுக்கு அந்த 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 இடத்த காட்டணும் பார்த்தீங்கன்னா, நடக்கிற இடத்த. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா காட்டு மாடு காய்ஸ். ஐயோ எவ்வளோ பெருசு இருக்குங்கிறீங்க, மாடு சைஸ் இருக்குது. ஒரு மாடு என்ன சைஸ் இருக்கும் அந்த மாதிரி காட்டு மாடு. சரியான பேஜார். இங்கே முன்னாடியே நிற்கிது. நான் அதை பார்க்கவே இல்லை. அவங்க ஏதோ சும்மா சத்தம் போடுறாங்க நினச்சிட்டு இருந்தேன்னா பார்க்கவே இல்லை. கேமரா எடுக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரிய டிஎஸ்ஆர்ங்காட்டிக்கு அதை ஜட்ஜஸ் பண்ண மாட்டேங்குதா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஷூட்டிங்கை போட்டேன். இப்படி லொக்கேஷன் தான் இல்லை வேறு மாதிரி இருக்கும் கைஸ். நீங்கள் நல்லா ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணுன்னா வேறு மாதிரி இருக்கும். நான்லாம் இங்கே இருந்தால் டெய்லி வீடியோ எடுத்து போட்டுன்னு இருப்பேன். ஏன்னா பேக்ரவுண்டுக்கு பிரச்சனை இருக்காது, அதனால தான். இங்கேயும் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், மேஜிக் வீடியோ நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், காமெடியாக கேவலமாக இருக்கும். இங்கே பேக்ரவுண்டுக்கு பிரச்சனை இருக்காது கைஸ். இப்படி ரோட்டே நடந்து போய்க்கலாம், ஜாலியாக இருக்கும். காட்டுமானு. அப்புறம் அது சொல்ல மறந்துட்டேன், நேரமாக நீங்கள் வர மாதிரி இருந்தால், ஏன் நேரமாக வர சொன்னேன்னா, ஒன்று வழிகள், இன்னொன்று என்ன பிரச்சனைனா அந்த வந்து லைட்டிங் இருக்காது. ஏன் வண்டியில் லைட் இருக்குமே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைட்டிங் இருக்குன்னு இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காடு தான். டென்மார்க்குன்னு அதுக்கு முன்னாடி 10th மைல் ஸ்டாப் பேர். 10th மைலேருந்து ஏறக்குரிய அரௌண்ட் 10 கிலோமீட்டர் சம்திங், 16 கிலோமீட்ரு. 16 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு தான், ஒரு லைட்டிங் கூட கிடையாது. வெஹிக்கிள் போகிறது ஆச்சரியமாக இருக்கும். போனால் அந்த ரோடே பஸ்ஸு. நான் இருக்கிற ஏரியாவை சொல்லிட்டுருக்கேன், கில்மார்க்கு வர சுச்சுவேஷனை சொல்லிட்டுருக்கேன், இந்த ட்ராவலை ஃபீல் பண்ண சொல்லிட்டுருக்கேன். நைட்டு 6 o'clock இல்லை 6:40க்கே சரியான இருட்டாயிடுச்சு. அந்த வழியில் தான் முன்னாடி போலீஸ் தாடுன்னு பீதி வேறு கிளப்பி விட்டாங்க. நமக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஓரமாக இறங்கி மனசை தேடிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அடிக்கடிக்கு இங்கே வந்து இந்த மிருகங்கள்லாம் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கும் ரோடு. அது எல்லா நேரம் வந்து சேஃப்டி கிடையாது கைஸ். அதனால தான் நீங்கள் வந்து வெளிச்சம் அந்த மாதிரி வெளிச்சிருக்கிற பக்கம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறது நல்லது. பார்த்தீங்களா, பாதி போயிட்டு மேலே வந்ததுக்கே மூச்சு வாங்குது. இதுக்கு ப்ராக்டிக்ஸ் வேணும். ஒரு 2 நாள் நடந்தால் சரியாக போயிடும். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டென்மார்க்லேருந்து இப்போ மீண்டும் நம்ம ஊட்டி போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது முடிஞ்சு இப்போ மறுபடியும் ஊட்டிக்கு போகிறோம். அங்கே ஒரு ரிலேஷன் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். நேற்று நைட்டு 7 o'clock நம்ம இங்கே ரீச் ஆனோம். இன்றைக்கி 2 o'clock நம்ம கிளம்ப போகிறோம். ஊட்டி போயிட்டு இன்றைக்கி நைட்டு ஊட்டியில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு 12 o'clock அந்த ஆவரேஜ் அந்த டைமிங்கில் வந்து நம்ம மீண்டும் கோ டு கோயம்புத்தூர்.
கோயம்புத்தூர். இப்போ வந்து இந்த ட்ராவலிங் வீடியோலாம் எடுக்க முடியாது கைஸ், ஏன்னா நம்மகிட்ட ப்ரொஃபஷனலாக இந்த கிம்பிள் அந்த ட்ரைபேட் கிம்பிள்லாம் கிடையாது சாம்சங். நான் இப்போ என்ன பண்ணிட்டு வந்தேன்னா வரும்போது ஒரு சின்ன மொபைல் ட்ரைபேட் ஒரு 350 நினைக்கிறேன் போஸ் கொடுத்தாங்க எனக்கு. அது வந்து அந்த மவுண்ட்டை மட்டும் கழட்டிட்டு சின்ன ஒரு அமேசான் ட்ரைபேட் ஒன்று இருந்துச்சு, அதை வாங்கி வண்டியில் கயிறு போட்டு கட்டி அந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஃபேஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் இந்த பைக் ரோடு வீடியோலாம் அதுதான் எடுத்துருந்தேன். அது வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லை, அதனால் அப்படியே கழட்டி காய போட்டாச்சு. அப்புறம் நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறது நம்ம வீடியோ எடுக்க முடியாது. பெருசாக வீவிங் பாயிண்ட்லாம் ஒன்றும் காட்டல கைஸ். நான் வந்து இங்கே லீவ் பண்ணல என்ன யூனிக்கானது, இப்போ எக்ஸாம்பிள் அந்த கிரவுண்டு, அந்த எஸ்டேட்டிங், இந்த டிஎல் எஸ்டேட், அப்போ அந்த ரோடு கண்டிஷன் காட்டினேன். மேக்ஸிமம் வரும்போதெல்லாம் சேஃபாக வாங்க அண்ட் கோ டு பேக்கு, போகும்போது சேஃபாக போங்க. அதுதான் ஆண்ட்ராய்டு மான்ஸுடைய அட்வைஸ். அப்புறம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. மேபி அங்கே ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வீடியோ எடுப்போம்.